நமக்கு புண்ணிய வழி சொல்லும் மார்க்கம். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسول كريم. سمعت جرير بن عبد الله وهو يقول: كنا جلوسا عند رسول الله صلى الله عليه وسلم إذا نظر إلى القمر ليلة البدر فقال: أما إنكم سترون ربكم إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் சுபஹ் அஸ்ர் தொழுகை. இந்த இரண்டு தொழுகையினுடைய சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நேற்று நாம் சொல்லி வந்த பொழுது இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். மாணவர்களுடைய அந்த ஷிஃப்ட் மாறக்கூடிய முறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, உங்களிடையே இரவில் சில வானவர்களும் பகலில் சில வானவர்களும் அடுத்தடுத்து சுழற்சி முறையில் வருகின்றனர். அவர்கள் ஃபஜர் தொழுகையிலும் அஸ்ர் தொழுகையிலும் ஒன்று சேர்கின்றனர். பிறகு உங்களுக்கிடையே இரவில் தங்கியவர்கள் ஏறிச் செல்கின்றனர். அப்பொழுது இறைவன் அவர்களிடம், பூமியில் உள்ள என் அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் என்று மக்களை பற்றி நன்கறிந்த நிலையில் அல்லாஹு தஆலா கேட்பார். அதற்கு அவ்வானவர்கள், அவர்கள் உன்னை தொழுது கொண்டிருந்த நிலையில் விட்டு வந்தோம், அவர்கள் உன்னை தொழுது கொண்டிருந்த நிலையிலேயே அவர்களிடம் நாங்கள் சென்றோம் என்று அவர்கள் கூறுவார்கள், வானவர்கள் என்பதாக சொல்லப்பட்டது. அதனால்தான் இந்த இரண்டு ஃபஜருடைய நேரத்திலும் அஸ்ருடைய நேரத்திலும் வானவர்கள் ஷிஃப்ட் மாறக்கூடிய நேரம் என்பதாக சொன்னோம். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நாங்கள் முழு நிலவில் உள்ள ஒரு இரவில், பௌர்ணமி இரவு அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது அவர்கள் முழு நிலாவையும் கூர்ந்து பார்த்தவாறு நீங்கள் இந்த நிலாவை நேரில் இல்லாமல் காண்பதை போன்றே உங்கள் இறைவனையும் மறுமையில் காண்பீர்கள். இந்த நிலவு முழு சந்திரனுடைய நிலவை அதில் போய் நம்ம நிற்கல. ஆனால் நம்ம அதுக்கு நேரம் நிற்கிற மாதிரிலாம் தெரியாது. எல்லா இடத்துல இருந்து பார்க்க நமக்கு தெரியும், நேரம் இருக்காமல் தெரியும். இப்ப இந்த சமயத்தை எங்கே இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அந்த இரவுடைய நேரத்தில் அவர் நிலாவ 15வது 14வது அந்த முழு சந்திரனுடைய நிலவை அவர்களால் காண முடியும். எல்லா மனிதர்களாலும் காண முடியும். இங்க ஒரு மனுஷன் பார்த்துட்டு இருக்காங்க, இதே போல வேற எங்காவது ஒரு சென்னையில் இருக்கக்கூடியவங்களும் பார்க்க முடியும், எல்லா இடத்திலையும் பார்க்க முடியும். இந்தியா முழுவதும் இப்ப இருக்கக்கூடியவங்க எங்க இருந்து பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கலாம். இது போல அல்லாஹு தஆலாவை நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹு தஆலா நாளையின் மறுமையில் காண முடியும். எனவே சூரியன் உதிக்கும் முன்னுள்ள தொழுகையிலும் சூரியன் மறையும் முன்னுள்ள தொழுகையிலும், அதாவது அசரிலும் மகரிபிலும் உறக்கம் போன்ற எதற்கும் ஆட்படாமல் இருக்க உங்களால் இயலுமானால் அவ்வாறே செய்யுங்கள். இறைவனை நீங்கள் தரிசிக்கலாம், அல்லாஹு தஆலாவை நீங்கள் நாளை மறுமையில் சிந்திக்கலாம் என்பதாக சொல்றாங்க. இது போன்ற ஹதீஸுகள் பல்வேறு விஷயங்களாக சொல்லப்பட்டிருந்தாலும்
ஒரு சில இடங்களில் சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்திற்கு நாளை நீங்கள் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டுமா? அபூபக்கர் இப்னு உமார் இப்னு ருஐபா ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அவங்க அறிவிக்கிறாங்க, என் தந்தை உமார் இப்னு ருஐபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதயமாவதற்கு முன்பும் சூரியன் மறைவதற்கு முன்பும் ஃபஜர் மற்றும் அஸ்ர் தொழுபவர் நரக நெருப்பில் நுழைய மாட்டார். ஃபஜரும் அஸ்ர் யாரு தொடர்ச்சியாக தொழுதுகிட்டு வர்றாங்களோ அவங்க நரக நெருப்பில் நுழைய மாட்டார் என்று கூறினார்கள். அப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருகில் இருந்த பஸ்ராவாசிகளில் ஒருவர், இதை நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து செவியுற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க, ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என நான் உறுதி அளிக்கின்றேன் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அந்த பஸ்ராவாசி சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறியதை நானும் செவியுற்றுள்ளேன். நீங்க சொன்னது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஜருடைய தொழுகையும் அஸ்ருடைய தொழுகையும் யார் விடாமல் தொழுது வருகின்றார்களோ, தொடர்ச்சியாக வருகின்றார்களோ அவர்கள் நரகத்தில் நுழைய மாட்டார்கள் என்பதாக. வேறொரு ஹதீஸில் சொல்லும்போது சொன்னால் அவர்கள் சொர்க்கவாசிகள், சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள், சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்பதாகவும் சொல்லியிருக்காங்க. பகலில் இரு முனைகளிலும், அதாவது அஸ்ரு ஃபஜர் அஸ்ரு ஆகிய இரு குளிர்ந்த நேர தொழுகைகளை தொழுபவர் சொர்க்கத்தில் நுழைவார். அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. ஆக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஹதீஸ்களின் மூலமாக பார்க்கும் பொழுது ஃபஜருடைய நேரமும் அஸ்ருடைய தொழுகையுடைய நேரமும் நம்மை ஷைத்தான் கெடுக்கக்கூடிய நேரம். என்ன தெரியுமா? மற்ற ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது சூரியன் உதயமாகக்கூடிய நேரமும் சூரியன் மறையக்கூடிய நேரத்திலும், இந்த இரண்டு நேரங்களிலும் ஷைத்தான் வந்து நின்றுகிட்டு இருப்பான். அதான் நமக்கு ஹராமான தொழுகை ஹராமாக்கப்பட்ட நேரங்கள் 3 நேரங்கள்: சூரியன் உதயம், சூரியன் உச்சம், சூரியன் மறையும். இந்த நேரத்தில் எந்த தொழுகையும் தொழுகக்கூடாது, எந்த காரியமும் செய்யக்கூடாது. ஒன்று பரலான தொழுகை, சுன்னத்தான தொழுகை இல்லை, நஃபிலான தொழுகையாக இருக்கட்டும், எந்த தொழுகையும் தொழுகக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நிறைய நடக்கிறது, அந்த உச்ச நேரத்தில் கரெக்டாக வந்து நிக்காவில் தாலி கட்டுவாங்க, நிக்கா கொத்துபா ஓதுது, அவருக்கு துவா செய்யுது, அதுவரையும் பேசாமல் உட்காந்துக்கிட்டு எல்லா ஊர்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நிக்காவுடைய நேரம் ஒரு சுன்னத்தான ஒரு அமல் தான், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை அதற்கு பின்னால் தொடங்கக்கூடியது அதனுடைய நேரங்கள் அந்த உச்ச நேரத்தில் அமைந்து விடுகின்றது. அப்போ ஒரு இபாதத்துகள் செய்வதற்கே தடை செய்யப்பட்ட நேரங்களில் கூட நாம் பேணுதலாக இருக்கணும். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய, ஏன்னா ஷைத்தானுடைய உச்சகட்டம் இந்த நேரத்தில் இவங்க தொழுதுட்டாங்க அப்படின்னா ஷைத்தானுக்கு அந்த கோபத்தில் இருந்து அவன் சூரியன் உதைப்பதற்கு முன்பதாக முன்னின்று தோண்டி கொண்டு அவனுடைய விகாரமான தோற்றங்களை வெளிப்படுத்துகின்றான் மறையக்கூடிய நேரங்களிலும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். கொம்பு ஒன்று வரக்கூடியவர்களாக என்றும் ஹதீஸ்கள் வருகின்றது. அல்லாஹு தஆலா ரொம்ப விருப்பமான நேரங்கள், மலக்குகள் வரக்கூடிய நேரங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த ஃபஜருடைய தொழுகையும் அஸ்ருடைய தொழுகையும் முக்கியம் என்பதை நமக்கு உயர்த்தி காட்டுகின்றார்கள். அப்படி தொழக்கூடிய நன்மக்களாக வல்லவர்களாக மனைவன் ஆக்கியார் உரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.